வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தோடனே சரி விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றுற இடத்துக்கு போனோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் அப்படியே சிந்தி இருந்துச்சு. அந்த எண்ணெயெல்லாம் கீழே சிந்துறதுனால வழுக்கி விட்டுருது சிலவங்களுக்கு. அது வந்து நம்ம விளக்கு ஏற்றினோன்னா அந்த ஸ்டாண்டில் தான் வைக்கணும் எப்பொழுதுமே. அது மாதிரி பார்த்துக்கணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றி சாமி கால் பாதம் அந்த பீடத்திலே வச்சிடுறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இறைவன் வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இருக்கார். அவரை கூப்பிட்டோன்னே அவர் ஓடி வந்து உதவி செய்வார். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க அப்படியே இப்போ நமக்கே எப்பொழுதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா செயலும் செய்வோம். இவங்க என்னமோ அந்த சாமியை சுடுற மாதிரி பக்கத்துலேயே விளக்கெல்லாம் ஏற்றி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பிடிச்சிரும் போல் இருக்குது, வேஷ்டி துண்டெல்லாம். அது மாதிரி பண்ணக்கூடாது. சாமி மேலே பக்கத்துலலாம் விளக்கு வைக்கிறது அது கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்ம. அப்புறம் நாங்களும் விளக்கேற்றிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து வன்னி மரம் இருக்குங்க. வன்னி மரம் வந்து அதான் ஸ்தல விரித்தோம். அதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு போனோம். காலையில் டைம் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகம் இல்லை, நல்லா இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வந்தோங்க. இது வந்து வன்னி மரத்தை சுற்றுறதும் நல்லது இன்னைக்கு. அதனால் வன்னி மரத்தையும் ஒரு சுற்றிட்டு அப்படி சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து வயலூருக்கு வந்து பஸ்ஸு கொஞ்சம் அடிக்கடி இல்லாமல் இருக்குது. இதுக்கு வரணுன்னா அந்த கோப்பு அப்படிங்கிற பஸ்ஸும் நச்சலூர் இதெல்லாம் இங்கே வந்து வயலூர் உள்ளே வந்துட்டு இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. வயலூர் வந்துட்டு போகிறாங்க. மிச்சப்படி நெய்தலூர் காலனி, வியாழன்மேடு அப்படிங்கிற பஸ்லலாம் ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே முன்னாடியே தகரக்கொட்டாய்ங்கிற ஸ்டாப்பில் அங்கே முன்னாடி இறங்கிட்டு கொஞ்சம் உள்ளே நடந்து வர மாதிரி இருக்குங்க.